இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே. சொல்லுப்பா. அண்ணே, காலையிலக்குள்ள 100 மூட்டை நெல் அரைச்சு வைக்கணும். உள்ள மிஷின்ல பிளேடு செட் பண்ணிட்டேன். அரைச்சும் பார்த்துட்டேன். கவனமா அரைங்க. அரிசியில ஒரு குருணை கூட வரக்கூடாது. இந்த மில்லுக்கு நீங்க தான் தம்பி புதுசு, நான் பழைய ஆள் தான்ப்பா. நான் தானே பொறுப்பை ஏத்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, என்னதான் கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா இருங்க. சரி தம்பி. 100 மூட்டை அரிசியும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நடுவில் நடுவில் செக் பண்ணிக்கோங்க. சரிங்க தம்பி. சித்தி, இவளால நிக்கவே முடியலையா? அதுக்குள்ள மேடம் ஓடலாம் பாக்குறாங்க. இதோ கொஞ்ச தூரம் ஓடினதுக்கே இப்படி விழுந்து வாடுறா. இந்த லட்சணத்துல நீ ஆடி என்ன வேற ஜெயிக்க போறியா? இப்பவே தெரிஞ்சு போச்சு, நீ என்கிட்ட தோத்து சவால் விட்ட மாதிரி உன்னோட நாட்டிய பள்ளிய க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடதான் போற. உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. என் பெரியப்பா முகத்துல கரிய பூசணும்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் உங்க முகத்துல கரிய பூசிட்டு இருக்கீங்க. உங்க ஆயுசுக்கும் அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களால முடியாது. என் பெரியப்பாவை சீண்டாம விட்டிருந்தா நான் இப்ப கூட ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் இருந்திருப்பேன். ஆனா சீண்டிட்டீங்க, அதோட பலன் இப்ப நான் ஓடுறேன். இதே மாதிரி போட்டியிலயும் ஆடி ஜெயிப்பேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ் தான். நடந்து வர்றதுக்கே இப்படி மண்ணை கவ்விட்ட. உன்னால எந்திரிச்சு நின்னு ஆடலாம் முடியுமா? ஏன் முடியாது? வீல் சேர்ல இருந்து சவால் விட்டவ இன்னைக்கு உங்க முகத்துக்கு முன்னாடி நின்னு சவால் விட்டுட்டு இருக்கா. சவால்ல மாயா ஜெயிச்சும் காட்டுவா. மாயா, நீ வா மாயா, போலாம். ஏய் மாயா, பாத்து. ஆணவத்துல சிரிக்காதீங்க. கடைசியா மண்ணை கவ போறது நீங்க தான். நீ வா மாயா, போலாம். இங்க வேலை பார்க்க வந்தியா இல்ல சண்டை போட வந்தியா? என்ன பிரச்சனை கால? நேத்து ராத்திரி தம்பி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 100 மூட்டை நெல்ல தவிட்டு குருணையா அரைக்க சொன்னாரு. ஏன் மிஷின்ல பிளேடு கூட செட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. நானும் அவர் சொன்னபடியே அரைச்சு கொடுத்துட்டானுங்க ஐயா. இப்போ வந்து அரிசியா தானே அரைக்க சொன்ன, ஏன் குருணையா அரைச்சிருக்கேன்னு சண்டை போடுறாருங்க ஐயா. இல்லைங்கய்யா, நான் அரிசியை தான் அரைக்க சொல்லிட்டு போனேன். அப்படிதான் பிளேடையும் செட் பண்ணி கொடுத்துட்டு போனேன். இந்த ஆளு குருணையை அரைச்சிட்டு நான் தான் அப்படி அரைக்க சொன்னேன்னு பழிய ஏமலை தூக்கி போடுறான். கால, இன்னைக்கு அரிசி மூட்டையை தான் அனுப்பி வைக்கணும்னு கதிருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவர் எதுக்கு உன்னை குருணையை அரைக்க சொல்ல போறாரு? அதோட கதிர் எங்க வீட்டு மாப்பிள்ள, அவர் எதுக்காகப்பா பொய் சொல்ல போறாரு? கால, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தப்பு நடக்கிறதுல ரொம்ப சகஜம்தான் கால. அதுக்காக அடுத்தவங்க மேல வீணா பழி போடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குங்களா? நான் எப்படிங்க ஐயா தப்பு பண்ணுவேன்? நீ தப்பு பண்ணல, வேணும்னு தானே பண்ணிருக்க. அதனாலதான் என் மேல பழிய போடுற. நீ நேத்து வந்தவன் தான். காலை எத்தனை வருஷமா வேலை பார்க்கறான்னு தெரியுமா உனக்கு? வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாமா? அப்ப யாரால நடந்ததுன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனா அதை ஒத்துக்காம மாத்தி மாத்தி 2 பேரும் குத்த சொல்லிக்கிறீங்க. இல்லங்க ஐயா, கதிர் தம்பி தான். ஐயா, இந்த ஆளு தான் ஏன் பொய் சொல்றான். மரியாதையா பேசணும்னு இப்பதானே நான் சொன்னேன். யாரும் தப்ப ஒத்துக்க மாட்டீங்கல்ல? 2 பேரால மில்லுக்கு தான் நஷ்டம். அதை விட சொன்ன நேரத்துக்கு அரிசியை அனுப்ப முடியாம போயிடுச்சு. இப்ப நான் என்ன முடிவு எடுக்கட்டும் சொல்லுங்க? சொல்லுங்க. டான்ஸை விட அவகிட்ட அந்த வெறி தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் அவகிட்ட இருக்கிற கலை வந்து காணாம போயிடுது. வெறி இல்லாம
உண்மையிலேயே ஒரு அர்ப்பணிப்போட ஆடினா நாட்டியத்தோட லயம், பாவம், நயம் இவகிட்ட எல்லாமே வெளிப்படும். ரொம்ப நல்லா ஆடுறா. ஏய், என்ன நீ? அவ நம்மளோட எதிரி. அவளை போய் நீ பாராட்டிக்கிட்டு இருக்க? அவ அருமையா ஆடுறா. அத மனசார பாராட்டணும். அருந்ததிய ஜெயிக்கணும்னா ஒரே வழி, ஜெயிக்கணுங்கிற வெறி இல்லாம நாட்டியத்தை அர்ப்பணிப்போட ஆடணும். நான் ஆடுவேன். ஏன் மாயா, இப்ப அந்த கயிறை பிடிக்காம 2 ஸ்டெப் ஆடி பாக்குறியா? ஆடுறேன். சரி, பாத்து வா. வா. ஏய் மாயா, அம்மாடி, பாத்து. மாயா, அடிபட்டுச்சா? பாத்து எந்திரி. ஏய் உட்காரு. இவ்ளோ கஷ்டப்படுறியே மாயா, நீ எப்படி ஆட போற? நான் ஆடுவேன் பாட்டி. அப்புறம் ஸ்ருதி, டான்ஸ் பிராக்டிஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போய்கிட்டு இருக்கு மேடம். பார்த்தேன், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். மாயா மேடம் நல்லா சொல்லி தராங்க. காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு ஸ்ருதி, இது அருந்ததி நாட்டிய ஆலயம். இங்க வந்து அவளை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்க கூடாது. நீ அந்த மாயாவோட டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து நின்றணும். இங்க பாருங்க, இதுல 2 lakhs இருக்கு. இத வச்சுக்கோங்க. இவ மாயாவோட டான்ஸ் கிளாஸ்ல ஆடக்கூடாது. அது எப்படிங்க முடியும்? பாவம் அந்த பொண்ணு உயிரை கொடுத்து இவளுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் மேடம், அது அவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லைங்களா? துரோகம் தான். அத சரி கட்ட தானே இவ்ளோ பணம் உங்களுக்கு தரேன். அவங்க டான்ஸை தாண்டி தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் பொண்ணோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை ஆக்சிடென்ட்ல இருந்து இந்த மாயா காப்பாத்திட்டா, திரும்பவும் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு நிச்சயம் இல்லையே.